ஒரு கட்டு புதினா, 4 தக்காளி, தேவையான அளவு காஞ்ச மிளகா, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு 8 பல் பூண்டையும் போட்டுட்டு தேவையான அளவு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் புதினா கட்டை அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பொருளை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு சமைக்கணும். புதினா சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள்லாம் இருக்குது. சளி இருமல் தலைவலிக்கெல்லாம் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தக்காளி தோல் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு இருந்தால் போதும். இதுதான் ஸ்டேஜ். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எத்தனை பேர் வந்துட்டு இந்த வெங்காயம் தடவி தோசை சுடுறோன்னு தெரியல. உண்மையிலே சொல்லணும்னா இந்த வெங்காயம் தடவி சுடுற தோசை தான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வெங்காயத்தை வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ல, நைஃப்பில் அப்படியே கோர்த்துட்டு ஃபுல்லாக தவா ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை சுட்டு சாப்பிட்றதுனால தோசை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை கல்லும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். வதக்கி வச்சுருந்த பொருள் ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணியாக வேணா நம்ம சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ காமிச்சிருக்கேன்ல அந்த சட்னியும் புதினா சட்னி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சு தருவேன். ஆனால் என்ன நேம் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எல்லாமே சம அளவு போடுறோம்ல, தக்காளி வெங்காயம் புதினா எல்லாமே. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு சட்னி, ஹெல்த் பெனிஃபிட் சட்னி. இது சட்னி எப்பவுமே அரைக்கும் போது நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். கல்லுப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. தோசை இட்லி சப்பாத்திக்கு அட்டகாசமான புதினா சட்னி என் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீட்டில் பார்க்கலாம். பை பாய்.